நம்ம இன்னைக்கு பன்னீர் வச்சு ஜாமுன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ஹைலி ரெக்வஸ்டட் வீடியோ, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காகவே இந்த ஸ்பெஷலான ரெசிபி. இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1 லிட்டர் அளவு பால் எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு பால் பொங்கி வர வரையும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா பால் பொங்கினதுக்கப்புறமா வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. இப்போ பால் நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெதுவெதுப்பான சூடு வந்ததுக்கப்புறமா வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. பால் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் சூடாக இருந்தால் ஓகே. அப்போ தான் பன்னீர் நல்லா சாஃப்டாக கிடைக்கும், ஜாமுன்ஸும் நல்லா சாஃப்டாக இருக்கும். அடுத்து ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வினிகருக்கு பதிலாக எலுமிச்சம்பழ ஜூஸ் கூட சேர்க்கலாம். எலுமிச்சம்பழ ஜூஸ் சேர்க்குறதா இருந்தால் 2 முழு எலுமிச்சம்பழத்தை ஜூஸ் எடுத்து அதை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வினிகரை மொத்தமாக நம்ம சேர்த்துடக்கூடாது, கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா இது போல் கலந்துக்கோங்க. பால் ஓரளவு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் பால் முழுமையாக தெரியலை, அதனால் நம்ம மீதம் இருக்க வினிகரையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கொஞ்சமாக வினிகர் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போதே நல்லா பால் தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா இருக்க வினிகர் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த பாலில் நான் 3 டேபிள் ஸ்பூன் வினிகரையும் மொத்தமாக சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு பால் திரிஞ்சிட்டு நம்மளுக்கு பன்னீர் கிடச்சிருக்கு. தண்ணி தனியாக பன்னீர் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ ஒரு பாத்திரத்தில் சன்னி வச்சுக்கோங்க. நம்ம செஞ்சு வச்சுருக்க பன்னீரை இதில் சேர்த்துருங்க. இந்த மாதிரி வடிகட்டினதுக்கப்புறமா மீதம் அந்த தண்ணி இருக்கும்ல, அதை நீங்கள் வேஸ்ட்டு பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுலேயும் சத்து இருக்குது. நீங்கள் அந்த தண்ணியை ஏதாவது ரெசிபீஸில் சேர்க்கலாம், அதாவது குழம்பு செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சப்பாத்தி மாவு பிசைகிறதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம். ஒருவேளை உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் இதை கீழே போட்டுடலாம். இப்போ பாருங்கள், பன்னீரை தனியாக வடித்து எடுத்தாச்சு. எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு இது போல் மீத இருக்க தண்ணியை வடிச்சுக்கோங்க. இப்போ நார்மலாக தண்ணி சேர்த்துட்டு இது 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இது சில் வாட்டர்லாம் கிடையாது, நார்மல் தண்ணி. தண்ணி சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஒரு க்ளீனான கிச்சன் கிளாத் எடுத்துக்கோங்க. நம்ம இட்லி அவிக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி கிளாத் எடுத்துகிட்டு அதில் இந்த மாதிரி பன்னீரை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு எந்தளவு முடியுமோ அந்தளவு பிழிஞ்சு விடுங்க. கொஞ்சம் கூட அதில் தண்ணி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சதுக்கப்புறமா இதை ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணியெல்லாம் வடிகிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 10-15 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். 15 நிமிஷத்துக்கு அப்புறமா இது போல் ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் வச்சு உதிர்த்து விட்டுக்கோங்க. கை வச்சு இதை நம்ம நல்லா பிசைஞ்சு எடுக்க போகிறோம். நீங்கள் கிச்சன் கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணிவிட்டு அதில் போட்டு கூட பிசையலாம். இல்லைன்னா அகலமான பாத்திரத்தில் வச்சு இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. உதிர்த்து விட்டதுக்கப்புறமா இது கூட கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட பால் பவுடர் இருந்ததுன்னா இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. அப்போ இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்து நல்லா இது போல் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. உள்ளங்கையில் வச்சு அழுத்தி நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். நான் ஏற்கனவே உங்களுக்கு ரசகுல்லா ரசமல எல்லாம் செய்யும்போது சொல்லி கொடுத்துருக்கேன்ல, அந்த மாதிரி பாருங்கள். உள்ளங்கையில் வச்சு எவ்வளோ அமுத்த முடியுமோ அந்தளவு அமுத்தி விட்டு பிசையணும். இது இப்போ பார்க்குறதுக்கு உதிரி உதிரியாக இருக்குல்ல, இந்த மாவு சாஃப்டான சப்பாத்தி மாவு பக்கத்துக்கு வரணும். அது வரைக்கும் நம்ம பிசைஞ்சிட்டே இருக்கணும். ஓரளவு பிசைஞ்சதுக்கப்புறமா இது கூட ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. பிங்க் கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா பிசைச்சிக்கோங்க. பொதுவாக கடைகளில் கிடைக்கக்கூடிய பன்னீர் ஜாமுன் பிங்க் கலரில் இருக்கும், அதுக்காக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் இந்த ஃபுட் கலரை தாராளமாக ஸ்கிப் பண்ணிடலாம். நல்லா இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சாஃப்டான மாவு பக்குவத்துக்கு பிசைஞ்சு எடுத்தாச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. இப்போ இதிலிருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கோங்க. சிலிண்டர் ஷேப்க்கு உருட்டிக்கோங்க, நார்மல் ரவுண்ட் ஷேப்க்கு வேண்டாம். இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு அழுத்தி நல்லா ரவுண்ட் ஷேப்க்கு உருட்டிட்டு அதை அப்படியே சிலிண்டர் ஷேப்க்கு மாற்றிடுங்க. பாருங்கள் இந்த மாதிரி
கொஞ்சம் கூட கிராக் இல்லாமல் நல்லா இது போல் உருட்டி எடுத்துக்கோங்க. இதே போல் மீதம் இருக்க எல்லா மாவுலையும் உருட்டி வச்சுருங்க. அடுத்து ஒரு பாத்திரத்தில் 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இன்னொரு பக்கம் நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்ச ஜாமுன்ஸ் வந்து தயாராக இருக்குது. அதே மாதிரி சர்க்கரையும் நல்லா கரைஞ்சிட்டு தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு பாகு பதம்லாம் அவசியம் இல்லை. ஜஸ்ட் அந்த சர்க்கரை கரைஞ்சிட்டு தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததுமே நம்ம செஞ்சு வச்சுருக்க ஜாமுன்ஸை உள்ளே சேர்த்துருங்க. ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். எல்லா ஜாமுன்ஸையும் உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆகியிருக்கு. நம்ம சேர்த்த சைஸ்லேருந்து டபுள் ஆகிருக்கு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் இது நல்லா வேகணும். மறுபடிக்கும் மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. இப்போ மொத்தமாக 20 நிமிஷத்துக்கு இது நல்லா வெந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே நீங்கள் சுட சுட சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சில்லுன்னு கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஜூஸியான பனீர் ஜாமுன் சூப்பராக தயாராகிருச்சு. பார்க்கும்போதே நல்ல பிங்க் கலரில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சுகர் சிரப் வந்து தயார் பண்ணோம்ல, அப்போ வந்து நீங்கள் ஒரு டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ரோஸ் எசன்ஸ் கூட ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். நான் அப்படியே ப்ளைனாக தான் செஞ்சுருக்கேன். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ப்ளைனாக பண்ணும்போது கூட. உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நான் சொன்ன இந்த 2 பொருளும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதாவது 2 பொருளில் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க. நீங்களே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஜூஸியாக வாயில் வச்சதும் கரையிறது அளவுக்கு இருக்குது. டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பன்னீர் ஜாமுன்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.